அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து டிஎன் கருப்பசாமி. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பௌர்ணமி நாளில் கிரிவல பாதையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து 20 நாட்கள் தாகுது. அந்த 20 நாட்களில் எவ்வளவோ தடைகளை தாங்கிக் கொண்டு தமிழகத்தில் சிறப்பான ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு ஆலமரமாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு வரும் அத்தனை சோதனைகளையும் தகர்த்தெறிஞ்சு இந்தியாவிலேயே முதலாம் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் எங்கள் தளபதி அவர்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிரிவல பாதையிலிருந்து தான் இந்த பதிவு போடுறேன். இந்தியாவே முதலாம் மாநிலமாக மாற்றக்கூடிய ஒரு ஆளுமை படைத்தவர் தான் நம்ம தளபதி ஜோசப் விஜய் அவர்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு இந்த திருவண்ணாமலை ஜோதி ஒளி தெரிகிற மாதிரி கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட தமிழக ஆட்சி அமையும். தளபதி அவர்கள் மிக சிறப்பான ஆட்சி நடத்துவார். இது அந்த காலம் தமிழகத்தில் மிக விரைவில் மாற்றத்தை நோக்கி வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அண்ணாமலையார் அம்மாள் நல்லாசியுடன் தமிழகத்தில் தளபதி ஆட்சி மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கிற ஆட்சியாக தான் இனிமேல் இருக்கும். தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சராக நமது அன்பு தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தளபதி ஆட்சி மிக பிரம்மாண்டமாக அமையும். இனி தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சர் அவர்தான், நிரந்தர தலைவரும் அவர்தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இனி தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆளும். இந்த ஒரு வருஷத்திலேயே 50 ஆண்டு கால அரசியலை தலைவர் அவர்கள் கற்றுக்கொண்டு தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்தில் ஆளுவார். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். அந்த வரத்தை மிக துல்லியமாக ஆட்சி செய்வார் என்று. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் இனி தமிழக வெற்றி கழகம் தான். தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சர் நம் தளபதி அவர்கள் தான். என்றும் தளபதி வழியில் திருப்பூர் டிஎன் கருப்பசாமி, தளபதியின் உண்மை தொண்டன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், பாய்.